வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு ஹியூஜான ஃபாலுக்கு அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்துச்சு. லார்ஜ் கேப் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மீடியம் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கிற நிறைய பேங்க்ஸை பத்தி கேட்டுட்டே இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சவுத் இந்தியன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் இதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த ஸ்டாக்ஸ்ல மேக்ஸிமம் வந்து ரிசல்ட்ஸ் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவான ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்து எந்த ஸ்டாக் வந்து அப்ரிஷியேட் ஆகல. ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நியூட்ரலா தான் வந்திருக்கு. பெரிய ஒரு அட்ராக்டிவான ரிசல்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நேத்து மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா கூட கர்நாடகா பேங்க் வந்து ஒரு 6% பக்கமா ஒரு ஹியூஜான கரெக்ஷனை பார்த்திருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்கும் ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. ஐடிஎஃப்சி பேங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா வந்து செல்லிங் பிரஷர் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ இந்த பேங்க்ஸ்ல லாங் டேர்முக்கு, அதாவது இப்ப வந்த ரிசல்ட்ஸ் நம்ம விட்டுறலாம், கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண பேங்க்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணத்தான் போகுது. லாங் டேர்முக்கு இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல எந்த பேங்க் வந்து நம்ம ஹோல்டிங்ஸ் வச்சு ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜான ஃபாலோ பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. 52 வீக் ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா 48,636 பாயிண்ட்ல போயிருந்துச்சு. அதே லோ பாத்தீங்க அப்படின்னா 38,613 பாயிண்ட். இந்த 1 மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா 5% மேல கரெக்ஷன் ஆயிருக்கு. நேத்து மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 44,489 பாயிண்ட்டுக்கும் 45,485 பாயிண்ட்டுக்கு நடுவுல 45,082 பாயிண்ட் லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஒரு 67 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பெரிய கரெக்ஷனை பார்த்துச்சு. பேங்க் நிஃப்டியால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டியும் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. ஸோ இந்த குவார்டர்லி வந்து பேங்க்குக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லைனாலும் வரப்போற குவார்டர்ல யூஎஸ் ஃபெட் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றப்ப இந்தியன் பேங்க்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வந்து சர்வீஸ் செக்டர்ல முக்கியமான ரோல பார்ட்டிசிபேட் பண்ற பேங்கிங் ஸ்டாக்ஸை டெஃபினட்டா நம்ம போர்ட்ஃபோலியோல கன்சிடர் பண்ணணும். லார்ஜ் கேப் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேங்கை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த பாக்குற இந்த 5 பேங்க்லயும் எது லாங் டேர்முக்கு சூட்டபிளான பேங்க்ங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அது இல்லாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா வந்து சவுத் இந்தியன் பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூ பத்தி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் எதுவுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சேனல்லே அதை இன்டிமேட் பண்றோம். இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியன் பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4/11/2003 வந்து 1:3 ரேஷியோல வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து ரைட்ஸ் இஷ்யூக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% பிரீமியம்ல வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2016லயும் சேம் இதே மாதிரி 3 ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நியர்லி 13% பிரீமியம்ல கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்பயும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன ரேஷியோ எப்ப ரெக்கார்ட் டேட் என்னங்கிறது தெரியல. மேக்சிமம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 10% இருந்து 20% பிரீமியம்ல வந்து கால்ஃபர் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோலயே கொஞ்சம் டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கார்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது இந்த மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ, மெர்ஜர், இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். லாஸ்ட் வீடியோலயே கொஞ்சம் டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். ஜி என்டர்டைன்மெண்ட் பிளஸ் சோனி மெர்ஜர் இதோட டீடைல்ஸை பத்தி பார்த்திருந்தோம். மெர்ஜருக்கோசரம் வாங்கினவங்க எல்லாமே வந்து இப்ப சஃபர் ஆயிருக்காங்க. அது ஜியை பொறுத்த வரைக்கும் அது நியர்லி 52 வீக் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 50% பக்கமா ஃபால் ஆயிருக்கு. ஒரு சில சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க, ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து 50% கரெக்ஷன் ஆகுது, இப்ப என்ட்ரி கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இதோட எண்டிங் பாயிண்ட் ஒன்னா நமக்கு தெரியல. உன்னாமே கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸை நம்பி நம்ம முழுசா இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டாக்ல நீங்க லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதர்வைஸ் இதுல ரைட்ஸ் இஷ்யூ வருது, அதனால நான் வந்து இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணாம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ லாஸ்ட் 2-3 டேஸா வந்து ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நல்ல கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. அதனால ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல எல்லாத்துக்கும் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. இப்போ நான் அதை செல் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் அது, இதை ரிவர்ஸ்ல நீங்க ஆப்ரேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. இப்போ சப்போஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து உங்ககிட்ட 80 ரூபாய்ன்ற ரேட்ல வந்து ஒரு 155 ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது 12,400 ரூபாய்ன்ற ரேட்ல நீங்க பை பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து இது வேல்யூ கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இப்ப நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை செல் பண்ணிட்டு அதுக்கு பதிலா வந்து ஐடிஎஃப்சி லிமிட்டடா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அது 11,500 ரூபாய்ன்ற ரேட்லயே நீங்க வாங்க முடியும். ஒரு 9,000 ரூபாய் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஸோ நீங்க வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இருக்கிற லாஸை புக் பண்ணிட்டு
அதே வந்து நீங்க லாங் டைமுக்கு இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐடிஎஃப்சி லிமிடெடை கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களோட லாஸ்ல வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு 10% பக்கமா வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இது நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க, கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைட் பண்ணுங்க. என்னோட போர்ட்போலியோல பாத்தீங்க அப்படின்னா நான் இதை லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஆனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நான் டைரக்டா கன்சிடர் பண்ணல, ஐடிஎஃப்சி லிமிடெட் தான் வாங்கியிருக்கேன். நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை கொடுத்துட்டு ஐடிஎஃப்சி லிமிடெட் வாங்கினீங்கன்னா ஒரு 10% லாஸ் ஆயிருந்தாலும் அதை ஈக்குவல் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஆர்பிஐ அப்ரூவல் எல்லாமே கிடைச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கு ரெக்கார்ட் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப ரெக்கார்ட் டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட் நெருங்குறப்ப இந்த மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் வந்து ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல இதை கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களோட லாஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ண இந்த 5 ஸ்டாக்கையும் வந்து நான் PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்பயுமே வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்றதுல மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 கோடிக்கு மேல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்றேன். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் ஆகட்டும், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் ஆகட்டும், கர்நாடகா பேங்க் ஆகட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிலோ 10,000 கோடிக்கு கீழே தான் மார்க்கெட் கேப் இருக்கு. அதே மாதிரி ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா 20,000 கோடிக்கு மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் பேங்க்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு சின்ன இஷ்யூ வந்தாவோ இல்ல லோன் வராம போச்சு அப்படின்னாவே இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேங்க் எல்லாமே ரெக்கவர் ஆகுறதுல ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பேங்க்ஸ், ஸ்மால் கேப் பேங்க்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு நீங்க இப்ப டிஸ்கஸ் பண்ண பேங்க்லயே லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையும் கன்சிடர் பண்ணுங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு குவாலிட்டியான பேங்க் தான். இப்ப வந்து ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லைனாலும் வரப்போற குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பிரைட்டா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நல்ல growth oriented பேங்காவும் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் பேங்க்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஹோல்டிங்ஸும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால இந்த பேங்க் எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டு பேங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹை அப்படின்னா 159 ரூபாய்க்கு போயிருக்கு. இப்போ 142 ரூபாய்க்கு ஃபெடரல் பேங்க் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர்லி 52 வீக் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட 52 வீக் ஹை 100 அப்படின்னாலும் இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 80 ரூபீஸ்க்கு பக்கமா ட்ரேட் ஆயிருக்கு. ஒரு 20 ரூபீஸ்க்கு பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்கி உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை செல் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி லிமிடெட் நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10% வந்து லாஸை ரெக்கவர் பண்ண முடியும். ஆர்பிஐ அப்ரூவல் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுனால இந்த மெர்ஜரும் வந்து கம்ப்ளீட்டா நடக்கும். நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் மெர்ஜர் இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷனுக்கோசரம் நம்ம ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ண போறோம். அதனால வந்து இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸை கால்குலேட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்கோசரம் தான் வந்து அந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ்லோசரம் வந்து எந்த ஒரு ஸ்டாக்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபெடரல் பேங்க் ஆகட்டும், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆகட்டும், இது எல்லாமே வந்து எஸ்ஐபி மோட்ல கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதாச்சும் வாய்ப்பு மார்க்கெட்ல ஒன்றா கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட நமக்கு ஒரு ஹியூஜான ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லார்ஜ் கேப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 5 ஸ்டாக், அதாவது ஐசிஐசிஐ, இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இதுல வந்து ஹெச்டிஎஃப்சியை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நேத்து வந்து மார்க்கெட்ல வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இருந்தாலும் பெரிய லெவலுக்கு ஆகல, கொஞ்சம் பாசிட்டிவா டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால உடனே இமீடியட்டா வந்து இந்த பேங்க் வந்து ஒரு ரிட்டர்னை கொடுத்துரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உண்மையா மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா 1400 ரூபாய்க்கு கீழே போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. உங்களோட அமௌண்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ 4 hour 5 hours ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் 5% கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு போர்ஷன் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சில வந்து ஒரு ஹெல்த்தியான ஆவரேஜ் பிரைஸ்ல வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ண முடியும். டெஃபினட்டா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபாலை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க. இது லாங் டைம்ல நல்ல ஒரு வெல்த் கொடுக்கும் உங்க போர்ட்ஃபோலியோவுக்கு. இந்த பேங்கோட growthக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மெர்ஜர், அதாவது ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மெர்ஜர் வந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ண போது இதோட மெர்ஜரோட பெனிஃபிட் வந்து நீ வரப்போற வருஷங்கள்ல நமக்கு ஓப்பனாவே கிளியரா தெரிய போகுது. அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் வந்து இது நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டே இருக்கு. ஐடிஎஃப்சி லிமிடெட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டட் லோன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேங்க், அதாவது கேபிட்டல் ஃபர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ரீட்டைல மெயினா ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இது ரெண்டு மெர்ஜ் ஆகிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் ரீட்டைல் ரெண்டுக்குமே வந்து இவங்க லோன் அவைல் பண்றதுனால இந்த பேங்க் வந்து நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேங்க்குக்கு வந்து பிரைட்டான ஃபியூச்சர் நிறைய இருக்கு. 20,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கிற பேங்க்ல டெஃபினட்டா வந்து நீங்க ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி
ஃபர்ஸ்ட் பேங்கையும் கன்சிடர் பண்ணுங்க. லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் நீங்க HDFCல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.